எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிஷப் நைட் எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான். இந்த சின்ன ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். இங்கே கார்னர் கொண்டு வந்துட்டால் கம்பல்சரி மேட் பண்ணிடலாம். பட் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதில் ஒரு மூவ் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி விளையாடினாலும் மூவ் எக்ஸ்ட்ரா போயிடும். ஏன்னா 50 மூவ் ட்ரா வந்துடும். இன்சஃபிஷியன்ட் 50 மூவ் ட்ரா வந்துடும். இப்போது இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிஷப் இருக்குது, கிங்கு பிளாக் கார்னரில் இருக்குது. இப்போ கிங்கை இந்த ஒயிட் கிங்கை H1 ஸ்கொயர் ஆர் அல்லது A8 ஸ்கொயருக்கு நம்ம புஷ் பண்ணணும். இவ்வளோதான். ஏன்னா பிளாக் கார்னரில் மேட் பண்ண முடியாது. இது அடிப்படை ஃபார்முலா. இப்போ இதில் பிஷப் கரெக்டான வெயிட்டிங் மூவ். நைட்டு பார்த்தீங்கன்னா W ஷேப்பில் போயிட்டு வரணும். பட் இங்கே இப்போது இந்த மாதிரி E2 F4 G2 அண்ட் இந்த மாதிரி W ஷேப் போகணும். நீங்கள் எந்த ஒயிட் கார்னர் கொண்டு போனாலும் இந்த நைட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி W ஷேப்பில் போகணும். இந்த மாதிரி W ஷேப்பில் தான் போகணும். அப்போ தான் அதை மேட் பண்ண முடியும். இதுதான் அவரோட ஃபார்முலா. பிஷப் இதில் வெயிட்டிங் மூவ். ஓகே, இப்போது H1 ஸ்கொயர் கொண்டு போவோம். ஏன்னா A2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிஷப் இப்போ கிங்கை H1 ஸ்கொயர் கொண்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நைட் C2 செக். இப்போ கிங்கை H1 புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போது கிங் B1. இப்போ பிஷப் வெயிட்டிங் மூவ் ஆடணும். இந்த வெயிட்டிங் மூவ் நீங்கள் A2லேருந்து G8 வரைக்கும் வைக்கணும். இதில் A2 வச்சா கிங்கு பிஷப்பை கட் பண்ணிடும். அதனால் B3லேருந்து G8 வரைக்கும் இந்த பிஷப்பை நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். வெயிட்டிங் மூவ், கரெக்டான வெயிட்டிங் மூவ். ஏனி ஸ்கொயர் வைக்கலாம். இப்போ பிஷப் நான் B3 வைக்கிறேன். ஓகே, A2 ஸ்கொயர் கண்ட்ரோல். அதனால் கிங்கு கம்பல்சரி C1. ஏன்னா A1 ஸ்கொயரை நைட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. C1. ஓகே, இப்போ பிஷப் A2 B1 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்லி மூவ் கிங் D1. நைட் D4 போய் E2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது கிங் C1. இதுதான் அடிப்படை ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு மாதிரி செக்கு வெயிட்டிங் மூவ், செக்கு வெயிட்டிங் மூவ் இந்த மாதிரி தான் வரும். இப்போது நைட் E2 செக். கிங் ஒன்லி மூவ் D1 மூவ். இப்போ கிங்குக்கு சப்போர்ட்டாக போகுது. ப்ளஸ் இன்னொரு ஐடியா என்னென்னா E1 வழியாக F2 வழியாக எஸ்கேப் போகிறதுனால இப்போ கிங் D3, கிங் E1 ஐடியா இந்த வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி வருது. இப்போ அந்த ஸ்கொயரை F2 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக கிங்கு E3 வராங்க. ஓகே, இப்போ மறுபடியும் கிங்கு பார்த்திங்கன்னா D1 வழியாக போய் இந்த வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி கூட எஸ்கேப் ஆகலாம். அந்த போகிறதுனால கிங் D1. இப்போ பிஷப் செக். நைட் C1 நைட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்பல்சரி E1. ஓகே, இப்போது வெயிட்டிங் மூவ் கம்பல்சரி பிஷப் A4. கிங் F1 ஒன்லி மூவ். எகெயின் நைட் F4 G2 ஸ்கொயர் கண்ட்ரோல். இப்போ கிங் E1. நைட் G2 செக். கிங் F1 சப்போர்ட் கிங் F3. மறுபடியும் கிங் G1 வழியாக H2 வழியாக எஸ்கேப் ஆகிற கிங் G1 போகிறாங்க. இப்போ கிங்கை G3 வழியாக அந்த H2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, F1 ஆல்ரெடி E1 ஸ்கொயர் நைட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பிஷப் செக் வைக்கிறாங்க. கம்பல்சரி கிங் G1. இப்போ எகெயின் ஒரு வெயிட்டிங் மூவ். இந்த வெயிட்டிங் மூவ் A6லேருந்து E2வில் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இந்த வெயிட்டிங் மூவ் இங்கே நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, மூவ் கிங் H1. ஓகே, இப்போ நைட் F4. கிங் G1 ஒன்லி மூவ். இப்போ நைட் H3 செக். கிங் H1 பிஷப் D5 செக் மேட். இது கரெக்டாக அந்த பிஷப் நைட்டும் கரெக்டாக அந்த வெயிட்டிங் மூவ், இது செக்கு வெயிட்டிங் மூவ், செக்கு வெயிட்டிங் மூவ் மட்டும் கொஞ்சம் மாற்றி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியேஷன் இருக்குது. கிங் E1 வழியாக போகிறது. அந்த வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே,
இப்போ கிங் பிஷப் A2 ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாம். நைட் C2 செக், சாரி நைட் C2 செக், கிங் B1, பிஷப் வெயிட்டிங் மூவ், கிங் C1, பிஷப் A2, கிங் D1, நைட் D4. இப்போது கிங் E1 போகிறாங்க. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா F2 இந்த வழியாக இப்படி அல்லது இந்த வழியாக இப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இப்போ இந்த பொசிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா கிங் D3, கிங் D3, கிங் F2. இப்போ நைட் E2 போடுறாங்க. E2 போட்டோம்னா F4 G3 எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. கிங் G2 ஐடியா H3 வழியாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குது. இப்போ கிங் எஸ்கேப் இப்படி இந்த மாதிரி எஸ்கேப் மூவை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஆகலாம். இப்போ பிஷப் எடுத்து செக் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிஷப் E6ன்னு வச்சு அந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ கிங் F3, இப்போ பிஷப் ஒரு வெயிட்டிங் மூவ். கம்பல்சரி கிங் G2 போகலாம் அல்லது F2 போகலாம். இப்போ கிங் F2, இப்போ பிஷப் வச்சு H1 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ கிங் E1, கிங் E3, கிங் D1 ஆல்ரெடி கண்ட்ரோல். இப்போ பிஷப் வெயிட்டிங் மூவ், ஒன்லி மூவ் கிங் E1, கிங் பிஷப் C2, D1 ஸ்கொயர் கண்ட்ரோல், கிங் F1, இப்போ மறுபடியும் நைட் G2 ஸ்கொயர் கண்ட்ரோல், கிங் E1, நைட் G2 செக், கிங் F1, கிங் சப்போர்ட், எகெயின் G1 வழியாக H2 வரை போகிறதுக்காக ட்ரை பண்ணுது. இப்போ கிங் G3, கிங் F1 E2 வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக பார்க்குது. இப்போ செக். இப்போ கிங் G1, இப்போ பிஷப் வெயிட்டிங் மூவ். சரி, நைட் F4 விளையாடலாம், பிஷப் வெயிட்டிங் மூவ் விளையாடலாம். இப்போ எகெயின் விளையாடுவாங்க. கிங் H1, இப்போ பிஷப் வெயிட்டிங் மூவ், நைட் கிங் G1, நைட் H3 செக், கிங் ஒன்லி மூவ், பிஷப் C6 செக்மேட். இப்போ ஃபஸ்ட்டு பழைய பொசிஷனுக்கு போகணுமோ. இப்போ பழைய பொசிஷனுக்கு போனோம்னா எப்படின்னு பாருங்கள். அதாவது F7ல் பிஷப் இருக்கும்போது இந்த இப்போது பிஷப் G6 இருக்கிற மாதிரி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ பிஷப் G6 இருக்குது. இப்போ இந்த வேரியேஷன் இது எப்படின்னு பாருங்கள். அதே ஃபார்முலா தான். நைட் B3 செக், கிங் A2, ஏன்னா B1 ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பிஷப் வெயிட்டிங் மூவ், கிங் A3, A2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிஷப் B1, கிங் A4, இப்போ நைட் D4. இப்போ கிங் A5 ஒரு வேரியேஷன், போன இதில் E1 C1 ஒரு வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ A5 ஒரு வேரியேஷன், கிங் A3 ஒரு வேரியேஷன் இருக்குது. ஓகே, இப்போ கிங்கு நாம் A3 பார்ப்போம். A3 நைட் B5 செக், ஒன்லி மூவ் கிங் A4, கிங் சப்போர்ட், கிங்கு மறுபடியும் A5 B6 வழியாக எஸ்கேப் ஆக பார்க்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிங்கு C5, A4, பிஷப் C2 செக், நைட் A3 கண்ட்ரோல் பண்ணுறதுனால கம்பல்சரி பிஷப் கிங் A5, பிஷப் வெயிட்டிங், கிங் A6, நைட் D6, கிங் A5, நைட் செக், கிங் A6, நைட்டு கிங்கு சப்போர்ட், கிங் A7, எகெயின் இப்போ B8 கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிங் C7, கிங் A6, பிஷப் செக், கிங் A7, பிஷப் வெயிட்டிங் மூவ், கிங் A8, நைட் D6, கிங் A7, நைட் செக், கிங் A8, பிஷப் G2 செக்மேட். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப வரும். அந்த வெயிட்டிங் மூவ் செக், அந்த இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ A5 போனால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் போகிறோம்.
A5 போனால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். A5 போனால் கிங் C4, நைட் பி சாரி கிங் B6, நைட் B5 கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ பிஷப் F5 போகணும். இப்போ கிங் வந்து C6 போகலாம், ஆர் B7 போகலாம். C6 ஓகே. இப்போ கிங் F5 கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிங் B7 ஆர் B6 ஏதோ ஒரு ஸ்கொயர் போகலாம். இப்போ எப்படி போகிறாங்க, கிங் E4, பிஷப் E4 கண்ட்ரோல், கிங் A5 again, கிங் A3, கிங் A4 பிஷப் செக், கிங் A5 பிஷப் வெயிட்டிங் மூவ், கிங் A6 நைட் D6, இப்போ கிங் C6, கிங் A6. இப்போது நைட்டை வச்சு A5 ஸ்கொயரை B7 வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். கிங் A7 ஒன்லி மூவ். இப்போ கிங் C7 அகெயின் A6 வழியாக B5 வழியாக வந்து எஸ்கேப் ஆக பார்க்குது. இப்போ செக், ஆல்ரெடி A5 நைட்ஸ் கண்ட்ரோல். இப்போ கம்பல்சரி கிங் A7 வெயிட்டிங் மூவ், கிங் A8 நைட், கிங் நைட் A6 சாரி C8 செக், கிங் A8 பிஷப் G2 செக் மேட். இப்போ இந்த பிஷப் நைட்டில் மேட்டில் மட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கிங்கை வந்து இந்த ஸ்கொயரை விட்டு நீங்கள் பிளாக் கிங்கை அது ஒயிட் கிங்கோ அதாவது இந்த ஸ்கொயரை விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியே அனுப்புனாவே போதும். அது கம்பல்சரி வெளியே போயிடும். வெளியே போனாவே போதும். இந்த C3 F3 C6 அண்ட் F6 இந்த இதை விட்டு டயகனல் விட்டு நீங்கள் இங்கே வெளியே கொண்டு போனாவே கம்பல்சரி மேட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.